வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50யோட வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இப்போதைக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் ஆஸ் பர் இந்தியன் மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்து 23,400 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் வந்து பெருசாக எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு மேலேயும் வந்து போகலை, அதுக்கு கீழே வந்து வரலை. 22,000 24,000 இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வீக்லி லெவலுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இல்லையா? இந்த இடம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆல் டைம் ஹை இருக்குது. அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்து கீழே இறங்கி சின்னதாக ஒரு புல் பேக் மாதிரி போயிட்டு மறுபடியும் நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. அது மாதிரி வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் இந்த ப்ரைஸ் வந்து கீழே இறங்குறது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா அகெயின் நம்ம வந்து ஒரு 22,200 22,000 அந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க இப்போ க்ளோஸ் ஆன ப்ரைஸில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 1400 500 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கும் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. இது வந்து வீக்லி சார்ட்டுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அடடா இது வந்து டெய்லி சார்ட் அப்படின்னு நினச்சிட்டு வந்து யாரும் வந்து பொசிஷனலாக வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. அப்படி வந்து மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு மூவ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லையா? இந்த லைனை வந்து நம்ம வந்து உடைக்கணும். ஸோ அப்படி உடைச்சோம் அப்படின்னா நிஃப்டி 50 அகெயின் ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ப்ரைஸ் வேறையாக இருக்கும், டைமிங் வேறையாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வந்து திரும்ப திரும்ப ஒரு நடந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட விதம் மாதிரி ரியாக்ட் வந்து பண்ணுது அப்படின்னா சேம் அதே மாதிரி வேறு ப்ரைஸில் அல்லது வந்து வேறு டைமில் வந்து வேறு விதமாக வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக வந்து இருக்கும். இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். இது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கதா இல்லையானலாம் தெரியாது, ஆனால் மார்க்கெட்டில் இது வந்து அதிகமாக வந்து நடந்திருக்கு. நான் நிறைய ஸ்டாக்ஸில் வந்து பார்த்துருக்கேன், நிறைய இண்டெக்ஸில் வந்து பார்த்துருக்கேன், கமாடிட்டிஸில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு குறைந்தபட்சம் ஒரு 15 வருஷமாக இந்த ட்ரேடிங்கில் வந்து குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு இது மேட்ச் ஆகுது. அதாவது என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ண முடியுது. அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். அதாவது அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. குறிப்பிட்ட ஏரியா வந்ததும் மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்ததும் செல்லிங் போகும், பையிங் போகும். அது ஏன் எதுக்குன்னெல்லாம் வந்து தெரியவே தெரியாது, ஆனால் அந்த இடத்துல வந்து நடக்கும். நம்மளால் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து கற்றுக்கிட்டு ஒரு லெவலில் நம்மளால் வந்து மெஷர்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் வந்து வரும், இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து போகலாம் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நம்மளால் வந்து நீங்கள் எப்படியாப்பட்ட எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கையாக இருந்தாலும் இந்த லெவல் வரைக்கும் உங்களால் வந்து போக முடியும். உங்களால் போக முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்போ அப்படிங்கிற அந்த விஷயந்தான். அதாவது இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து கீழே இறங்கும் மேலே போகும் அப்படிங்கிறத உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் தான் முடியும் உங்களால். அதுக்கு மேலே உங்களால் முடியாது, என்னாலையும் முடியாது, யாராலையும் முடியாது. அது என்னப்பா அப்படின்னா எப்போ போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எல்லாருக்கும் வந்து இத்தனை பாயிண்ட் போக முடியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுது, இத்தனை பாயிண்ட் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் என்னைக்கு போகும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்படி நாமெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாம் தான் ஆப்ரேட்டர். நாம் தான் வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரைவ் வந்து பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், நாம் ஒட்டு மொத்தமாக ஊரில் வீட்டில் இருக்க எவ்வளோ காசு, எத்தனை நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் எல்லார்டையும் நம்ம வந்து காசு வாங்கி கொண்டு வந்து இறக்கி விட்ருவோம் இல்லையா? ஆனால் அப்படி வந்து மார்க்கெட் வந்து நம்மளை வந்து சும்மா விட்டுருமா? மார்க்கெட் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் வந்து டைமிங்கை வச்சு யாருமே வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியாது. இந்த டைமுக்குள்ளே நம்மளால் வந்து கொண்டு வர முடியும், இந்த டைமுக்குள்ளே அந்த அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி முடியும் அப்படின்னா
உண்மையிலே அவர் வந்து ஒரு கடவுள் அல்லது கடவுளுக்கு நிகரான ஒரு மனிதராக தான் வந்து இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து டைமிங் நல்லா வந்து கெஸ் பண்ண முடியாது. நம்மளால் என்ன கெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து பார்த்தாகணும். ஸோ நிறைய பேர் வந்து இது இந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்போ போகும், அந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்போ போகும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அதுக்கு ரீசன் வந்து இதுதான். நம்மளால் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும். என்னைக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து அச்சீவ் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ்ஸே வந்து பண்ண முடியாது. அது அது வந்து என்ன சொல்கிறது, அது நம்மளோட மனித மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா மார்க்கெட்டில் நாம் மட்டுமே வந்து கிடையாது. நாம் ஒரு 1000 பாயிண்ட் வந்து மேலே போகும்னு நினைக்கிற நாம் இருக்கோம் அப்படின்னா, நம்ம பக்கத்து சீட்லேயே ஒருத்தர் வந்து 2000 பாயிண்ட் வந்து கீழே போகுது, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்கிற ஆள் நம்ம பக்கத்துலேயே வந்து உக்காந்துட்டு இருப்பார். ஏன்னா நாம் மார்க்கெட்டை பார்க்குற அந்த விஷன் அப்படிங்கிறது வந்து வேறு. நம்ம பக்கத்து சீட்டில் இருக்கிற உக்காந்துட்டு இருக்கிறோட அந்த விஷன் அப்படிங்கிறது வந்து வேறு. ஸோ அதனால் வந்து டைமிங் வந்து வச்சுக்கிட்டு யாரும் வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிடாதீங்க. அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த இடத்துலேருந்து கீழே இறங்கும், மேலே போகும், கீழே இறங்கும், மேலே இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இந்த இடத்துல இந்த 22,000 அப்படிங்கிற இந்த வந்து டச் வந்து பண்ணும். ஸோ அப்படி டச் பண்ணும்போது நம்மளோட அனாலிசிஸ் நம்ம வந்து கரெக்டு அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவு வந்து எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ அப்போ எடுக்கும்போது ஓகே, நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம், இந்த ரேஞ்சில் இப்படி வந்து வந்திருக்கு, நம்மளோட அனாலிசிஸ் இந்த ஸ்கில் கொஞ்சம் டெவலப் ஆகுது. ஸோ இதை வந்து மற்ற விஷயங்களெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணணும். அந்த ரேஞ்சில் தான் நாம் வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வந்து வச்சுக்குமே தவிர்த்து அனாலிசிஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு, நம்ம வந்து டைமிங் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், இந்த டைமிங்கில் இப்படி போக ஆரம்பிச்சிடும், அப்படி போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடாதீங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து யாருக்குமே வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து டைமிங் வச்சு யாரும் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வராதிங்க, வரவும் முடியாது. அதுதான் வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ நிறைய பேர் வந்து நான் வந்து எதுக்காக இந்த விஷயத்தை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் வந்து புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு வந்து 24,000 வந்து இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே வந்து போயிடுமா, நான் வந்து கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன், இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே இந்த பிரச்சனை வந்து இந்த ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிருமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. சத்தியமாக யாராலையும் வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய பேருக்கு டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நான் இது மாதிரி ஹோல்டு வந்து பண்ணி வச்சுருக்கேன், ஹோல்டு பண்ணியிருக்கேன், இந்த டைமிங்குள்ளே இந்த ப்ரைஸ் வந்து போகுமான்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து 22,000 போகும்னு தெரியுது, ஆனால் டைமிங் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஏன் வந்து இந்த 22,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிறது மாதிரி தான். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆல் டைம் ஹையில் இருந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22,000 வரைக்கும் வந்திருந்தது. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எங்கே போயிருக்கு, அகெயின் ஒரு ஆல் டைம் ஹைகிட்ட வந்து போயிருக்கு. அந்த இடத்த நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல, மறுபடியும் வந்து கீழே வந்து வந்துட்டாங்க. சரிப்பா, இந்த இடத்துல ஏன் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஆகலாம், இல்லைன்னெல்லாம் சொல்ல வரலை. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த 22,000 வந்து உடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் வந்து கிடையாது. வரும், ஆனால் அந்த அளவுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் என்ன கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுட்டு தான். ஏன்னா சாதாரண விஷயம் வந்து கிடையாது அந்த 22,000 உடைக்கிறது அப்படிங்கிறது வந்து. ஸோ அதனால் வந்து விஷயத்தை சொல்கிறேன். ஸோ அப்படி உடைக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய லெவலில் ஒரு மேசிவான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தப்பான ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் வந்து இந்த உலகத்துக்கே வந்து வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த 22,000 வந்து உடைப்பாங்க, அல்லது வந்து இந்தியாவுக்கு குறைந்தபட்சம் அந்த லெவலுக்காக ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த 22,000 வந்து உடைப்பாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடம் நமக்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நிறைய தடவை வந்து ஒரு பேஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பேஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த 22,000 வந்து உடைக்க முடியாது. உடைக்கிறதுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸும் வந்து விட்டுற மாட்டாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு ஆட்கள் இருக்கு இல்லையா, அவங்களும் வந்து விட மாட்டாங்க. அதனால் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து வீக்லி சார்ட் தான். இந்த வீக்லி சார்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மந்த்தாக நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் தான் வந்து நடந்துகிட்ருக்குது இந்த இடத்துல. அதாவது மே மாதம் ஃபஸ்ட்டில் இருந்து மே மாதம் ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் தான் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த இடம் பாருங்கள், அதே இந்த இந்த 4 கேண்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒன்று இந்த இடத்துல இருக்கும், இல்லை இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், அதே மாதிரி தான் வந்து இருக்குது. பெருசாக இங்கேயுமே வந்து மூவ் ஆகாமல் அப்படியே வந்து ஒரு டைட் கன்சல்டேஷனில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைட் கன்சல்டேஷன் மறுபடியும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எங்கே போகும் அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு மூவை நோக்கி தான் வந்து நகர்ந்துட்டுருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து கமெண்ட்டும் வந்து பண்ணியிருந்தார்,
எப்போ ஊரே வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இதை ஒருத்தன் தாண்டா வந்து நெகட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கிற, உன் வாயிலேருந்து பாசிட்டிவே வரவே வராதா அப்படின்லாம் ஒருத்தர் வந்து கமெண்ட் வந்து பண்ணார். நம்ம எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வந்து கொண்டு போகணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நிறைய பேர் கால் ஆப்ஷனை தான் வந்து ஹோல்டு வந்து பண்ணுறாங்க. புட் ஆப்ஷனை கூட அந்த அளவுக்கு வந்து ஹோல்டு வந்து பண்ணுறது கிடையாது. சைக்கலாஜிக்கலாக நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷன் தான் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. உங்களை நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்த ட்ரேடர்ஸ் எல்லாமே எடுத்து பாருங்கள். நீங்கள் ஹோல்டு பண்ணதுலேயே அல்லது வந்து அதிகமாக ட்ரேட் எடுக்கிறது எதிலே எடுத்து பார்த்துருப்பீங்க அப்படின்னா 90% 100% நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து கை வச்சுருப்பீங்க. புட் ஆப்ஷன் அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து கை வைக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு மார்க்கெட் வந்து மேலே போகும், மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஆனால் ஒரு 10% வந்து இருக்காங்க இல்லையா, த பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரி யாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தான். அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்றைக்குமே வந்து கரடைகள் சைடில் தான் இருப்பாங்க. கொஞ்சம் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டை பற்றி தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் கால் சைடு இருப்பீங்க. ஓரளவுக்கு மார்க்கெட் தெரிஞ்சவங்க, ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெகட்டிவ் சைடு தான் போவாங்க. அதுக்கு ரீசன் வந்து மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறதே வந்து செல்லர்ஸ் தான். ஏன்னா அந்த விஷயத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸு கொஞ்சம் மார்க்கெட்டோட புரிதல் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறது கீழே கொண்டு வர்றது எல்லாருமே வந்து செல்லர்ஸ் தான். அவங்க நினச்சாதான், அதாவது அவங்க விற்றாதான் மார்க்கெட்டே வந்து மேலே போகும். அப்போ அங்கே ஒரு செல்லர் வேணும் இல்லையா, அப்போ அவங்க யார், ஒரு பியர்ஸ், அதாவது ஒரு கரடி. அவங்க விற்றாதான் மார்க்கெட்டே வந்து மேலே போகும். அவங்க விற்கல அப்படின்னா மார்க்கெட் எங்கேருந்து மேலே போகும், மார்க்கெட் மேலேயே போகாது. அதாவது இப்போ வந்து ஒரு 10 ரூபா அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து இருக்குது, அந்த ஷேரை 15 ரூபாய்க்கு விற்றா தானே அந்த 15 ரூபாய்க்கு மார்க்கெட் வந்து போகும். அவரே வந்து விற்கலை அப்படின்னா அந்த ஷேர் எப்படி வந்து 15 ரூபாய்க்கு போகும்? அங்கே ஒரு தாள் வந்து விற்றே ஆகணும் இல்லையா. மார்க்கெட்டை யார் ட்ரைவ் பண்ணுறா, செல்லர்ஸ் தான் வந்து ட்ரைவ் வந்து பண்ணுறா. புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா செல்லர்ஸை நாம் வந்து புரிஞ்சிக்கணும். செல்லர்ஸை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறத உங்களால் வந்து கெஸ் ஒன்று பண்ணிட முடியும். ஸோ செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வச்சே உங்களால் உங்களுக்கு ஒரு கெஸ் வந்து பண்ணிட முடியும். ஸோ இப்போ இந்த பக்கம் போகிறாங்க, அப்போ மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போக போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்போ மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் உங்களால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களால் வந்து கொஞ்சம் கிரகிக்க முடியும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சைடு தான் உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து போகும். அதுக்கு ரீசன் வந்து செல்லர்ஸோட மென்டாலிட்டி. ஸோ செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டை வந்து ட்ரைவ் வந்து பண்ணுறாங்க. அதனால் நம்ம திங்க் பண்ணுறதே வந்து செல்லர்ஸோட மைண்ட் செட்டிலேருந்து திங்க் பண்ணணும். அப்படி தான் மார்க்கெட்டில் மூவ் எப்படி போகும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து வந்துருச்சு, இந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்ட் போகிறத விட புல் பேக்கை தான் வந்து ஒரு செல்லர் வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஆனால் அந்த புல் பேக்கில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, செல்லிங் வந்து அடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செல் பண்ணுவாங்க, இந்த இடத்துல இருந்து அடித்து தும்சம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்க வந்து உள்ளே வரமாட்டாங்க. மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சு இல்லையா, அந்த ரேஞ்சில் அவங்க வந்து உள்ளே வரமாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மலாம் வாங்கிடுவோம், அந்த சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கிடுவோம். ஸோ ப்ரைஸில் நம்ம கொஞ்சம் மேலே போயிடுச்சு அப்படின்னு நம்மளாம் வந்து வாங்கிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ட்ரை பண்ணுவோம், மார்க்கெட் போக மாட்டேங்குது, கொஞ்சம் விற்போம். இந்த இடத்துல ட்ரை பண்ணுவோம், மார்க்கெட் மேலே போகாது, கொஞ்சம் விற்போம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விற்றுட்டு வருவோம். கடைசியில் இந்த இடத்துல நாம் என்ன பண்ணுவோம், சுத்தமாக வெளியே போயிடுவோம். அப்புறம் இந்த இடத்துல அவங்க கரெக்டாக வந்து உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வந்து விற்கணும்னு நினைப்போம். ஆனால் மார்க்கெட் வந்து 80 ரூபாவில் வந்து ஓப்பன் ஆகும், 20 ரூபா லாஸில் இருக்கும். 20 ரூபா லாஸில் வந்து எப்படா விற்கிறது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஒரு 90 ரூபா வந்தால் கூட வந்து விற்றா பரவாயில்ல அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்போம். 70 ரூபா போகும். சரி 80 ரூபாக்காவது விற்கலாண்டா அப்படின்னு நினைப்போம், 60 ரூபாய்க்கு போகும். கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா இது ஒன்றுமே வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 50 ரூபாய்க்கு விற்பீங்க. அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு போகும். இதுதான் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற சைக்காலஜி. 100ல் 90 பேர் பண்ணுற தவறு இதுதான். மார்க்கெட் இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது, இப்படி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது. நம்ம தெரிஞ்சு செய்கிற தப்பு வந்து இதுதான். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து புரியணும் அப்படின்னா
செல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட மென்டாலிட்டி உங்களுக்கு வந்து தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் மார்க்கெட் ஏன் மேலே போகுது கீழே வருது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கன்சால்டேஷன் வந்து போயிட்டுருக்கு. அடுத்தது இந்த 23,150 இந்த லெவலில் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த லெவல் அப்படிங்கிறது வந்து ஒரு 22,300 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கன்சால்டேஷன் ஃபேஸ் வந்து அப்படியே இந்த கன்சால்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு நியூஸ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ், ஒரு இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பில் பண்ணிடுவாங்க, செல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து இந்த 24,100 இதை வந்து உடைக்கணும் அப்படின்னா அடுத்தது இந்த 24,600 அந்த ரேஞ்சுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு கன்சல்டேஷன் வந்து நடக்குது. இந்த கன்சல்டேஷன் ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதாவது இன்றைக்கி வந்து எப்படியாவது 80 ரூபாய்க்கு வந்து விற்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் 60 ரூபாய்க்கு வந்துடும். என்னடா பண்ணுறது அப்படின்னு உட்காந்துருப்போம். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா 70 ரூபா போவோம். ஆஹா இன்னும் ஒரு 10 ரூபா தான் பாக்கி இருக்குது, அப்படி நாளைக்கு 80 ரூபா போய் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருப்போம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 50 ரூபா இருக்கும். ஸோ நம்ம ஆசையை வந்து தூண்டி அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க. வேறு வழியே இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து வித்துட்டு வெளியே வருவோம். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்குது. இதை வந்து புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் தான் இப்படி வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டவுன் சைடு ரேலி வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த ரேலி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 24,100லேருந்து 23,150 லாஸ்ட் வீக் வரைக்கும் நமக்கு வந்து அந்த டவுன் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது இல்லையா. அதுக்கு ஒரு கவுண்டர் ட்ரேட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிது. அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 23,600லேருந்து ஒரு 23,750 வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு புல் பேக், இந்த டவுன் சைடுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி போகணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல 23,600 நமக்கு வந்து உடச்சாகணும். வீக்லி அனாலிசிஸில் நம்ம வந்து ஒரு 4 வீக்கும் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து போச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து 4 நாள் நமக்கு வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஒரு நாள் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, க்ளோசிங் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, ஓப்பனிங் இந்த இடத்துல இருக்குது, க்ளோசிங் இந்த இடத்துல இருக்குது, ஓப்பனிங் வந்து இந்த இடத்துல இருக்குது, க்ளோசிங் இங்கே இருக்குது, ஓப்பனிங் இங்கே இருக்குது, க்ளோசிங் இங்கே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒரு கன்சல்டேஷன் ஆஃப் 4 days அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு அப்ட்ரெண்ட் முதல்ல நமக்கு வந்து நடக்கணும் அப்படின்னா 23,600 ஃபஸ்ட்டு நம்ம வந்து உடைக்கணும். ஸோ அப்படி உடச்சிது அப்படின்னா இந்த இடமே நமக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கலாம், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து இருக்கலாம். அந்த ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா 23,600லேருந்து 23,750 வரைக்கும் அந்த ரேஞ்ச் வந்து இருக்குது. பட் இன் கேஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 23,750 வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நோக்கி நகரும். ஸோ அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் மூவ் ஆகும், அகெயின் இந்த ரீசெண்ட் ஒரு ஹை வந்து இருந்துச்சு இல்லையா 24,100, அதை நோக்கி நம்ம மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிரும். நெகட்டிவான ஷிஃப்ட்மெண்ட் எந்த இடத்துல வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 23,600லேருந்து 23,750க்குள்ளே மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருக்கும் அந்த சென்டிமெண்ட். அதே வந்து 23,750க்கு மேலே நகர்ந்துருச்சு அப்படின்னா 24,400க்கு அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிடும். ஸோ அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கணும். அதே மாதிரி டவுன் சைடில் இப்போ இருக்கிற இந்த 23,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த லெவல் நமக்கு வந்து ஒரு 23,000 நோக்கி வந்து நகரும். ஸோ அந்த ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா ஒரு 23 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆகும். அந்த ஹோல்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த புல் பேக் வரும். ஸோ இந்த டவுன் சைடுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் கிடச்ச மாதிரி மறுபடியும் இப்படி வந்துட்டு 23 வந்துட்டு இப்படி வந்துட்டு ஒரு புல் பேக் வரும். ஸோ இந்த புல் பேக்கில் மேலே வந்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல, அப்படி மறுபடியும் வந்து கீழே இறந்துச்சு அப்படின்னா இந்த 23,800 நோக்கி வந்து நகரும். அவ்வளோதான், சிம்பிள். எல்லாமே வந்து இந்த ஹையர் ஹை லோயர் லோ நோக்கி தான் வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துட்டுருக்கு. அதான் நான் வந்து இன்ட்ராடேயில் வந்து நான் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்குறேன். ஓப்பனிங் எடுத்த உடனே வந்து என்ட்ரி பண்ணிடாதீங்க, ஒரு ஹை அண்ட் லோ வந்து ஃபார்ம் ஆகட்டும், அதை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கட்டும், அதை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து அதுதான். ஸோ அடுத்ததும் டெய்லி டைம் ஃப்ரேம் தான். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது முன்னாடியே ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா
கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதிலிருந்தும் இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நகர்ந்தாலும் 23,800 வரைக்கும் வந்து ஒரு மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து கீழே இறங்கினாலும் இந்த இடம் வரைக்கும் ஒரு 23,000 22,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு டவுன் சைட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீக் மிகப்பெரிய லெவலில் அப் ட்ரெண்டும் கிடையாது, டவுன் ட்ரெண்டும் வந்து கிடையாது. அப்படின்னா இதுக்குள்ளே வந்து சுற்றுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட்டோ வந்து கொடுத்தாங்களோ சரி, அல்லது வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு பிரேக் டவுன் கொடுத்தாலும் சரி, மார்க்கெட்டோட அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து வேறு விதமாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு இதுதான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டு. ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 400 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டாலும் மற்ற வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கிடையாது, ரொம்பவும் மோசமாக தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இன்ட்ராடே அனாலிசிஸில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நிஃப்டி லெவலை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த 400 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நமக்கு வந்து இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 23,300க்கு கீழே நகர ஆரம்பிக்குது அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் வந்து டவுன் சைடு வந்து நகரும். ஸோ அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 23,150 ஒரு சப்போர்ட் இருக்குது. அடுத்த சப்போர்ட் 23,000, அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஒரு 23,800, 900 இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் வருது. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 23,900 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்பிட்வீனில் அங்கேயும் நமக்கு வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ டவுன் சைடும் உங்களுக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸுக்கு 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கனாலும் ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சப்போர்ட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். 400 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து இருக்குது, ஆனால் எப்படி நமக்கு வந்து மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. 1 ஹவர் சார்ட் தான். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் நம்ம இந்த 4 டேஸாக நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் இல்லையா. அந்த ரேஞ்சை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு 23 கிட்டத்தட்ட 350 சம்திங்கில் வந்து ட்ரேட் ஆகி வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு மகெயின் இந்த வீக்கும் நமக்கு வந்து ஒரு கன்சல்டேட் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 23,150 இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 23,550 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். ஒன்ஸ் இந்த 23,550 உடைக்கிறாங்க அப்படின்னா 23,700, 800 இந்த ரேஞ்ச் வந்து அதுக்கு அடுத்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த 23,150 உடைக்கிறாங்க அப்படின்னா இமீடியட் ஒரு 23 அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 23 உடைக்கிறது கஷ்டம். அப்படி உடைச்சிட்டாங்க அப்படின்னா சடனாக 23,800 அப்படிங்கிறது வந்து இந்த வீக் நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீக்கோட கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் அப்படின்னு தான் பார்த்தீங்க அப்படின்னா 23,550 23,150 இந்த தான் வந்து இந்த வீக்கோட ரேஞ்சஸாக வந்து இருக்கணும். பட் இந்த இடத்துல 23,550 உடைக்கிறாங்க அப்படின்னா 23,800 ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி 23,150 வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னா 23,000 22,800 வரைக்கும் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 23 அப்படிங்கிறது ஒரு ஃபுல் நம்பர். ஸோ அந்த ஃபுல் நம்பரை உடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயமாக வந்து இருக்காது. ஸோ அதை உடைக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து பண்ணுவாங்க. அந்த இடத்துல இருந்து கூட வந்து சின்ன ஹோப் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து இருக்குது. ஸோ அதனால் 23,000 அப்படிங்கிறது ஒரு ஆப்டிமலான ஒரு சப்போர்ட்டாகவும் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ இருந்தாலும் அந்த 200 பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பஃபர் பாயிண்ட்டாக வச்சுக்கிறதும் பெட்டர். ஸோ இப்போ மேக்ஸிமம் இந்த வீக் வந்து 23,550 உடைச்சாங்க அப்படின்னா 23,800 வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டவுன் சைட் இந்த 23,150 உடைச்சிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 22,800 வரைக்கும் கூட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.